ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவை தான் மூவி வெர்ஷனில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. ஃபைனலாக 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கேன். உன் முடிவு என் கையில தான். நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே நீ அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி என்ன நடந்ததுங்கிறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு வயலினிஸ்ட். ஒரு பார்ட்டியில வயலின் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஷா ஷென்லின் ஹீரோயினை பார்த்திருப்பான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டில இருக்கக்கூடிய பணக்காரங்கள்ல இவனுமே ஒருத்தவன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். தனக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான், எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பான். அந்த அளவுக்கு ஒரு அப்சிஸ்டான பர்சனும் கூட. இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியில வச்சு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பாக்குறான். அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நேராவே ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளுடைய வயலின் எடுத்து கொடுக்க அவளுமே அதை வாங்க போறா. அப்போ ஹீரோயின் கிட்ட எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன்லாம் கேட்கல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருன்னு சொல்றான். இவன் இந்த மாதிரி சடனா அவகிட்ட கேட்கவும் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல. மிஸ்டர் ஷா, நீங்க என்ன பேசுறீங்க? நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணோம். அதுக்குள்ளே நீங்க இந்த மாதிரி கேட்கறது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லவும், ஏன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா இந்த மாதிரி கேட்க கூடாதா என்ன? அதனால என்ன இப்போ? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருன்னு சொல்றான். எல்லாரும் முன்னாடியும் சடனா ஹீரோ இந்த மாதிரி வந்து கேட்கவும் அவளுக்கு ரொம்ப எம்பரசிங்கா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் ஷா, இது நமக்குள்ள சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரின்னு சொல்லிட்டு அவன் வயலின வாங்க பாக்குறா. ஆனா அவன் தரவே மாட்டேங்கிறான். நான் மறுபடியும் அவன்கிட்ட கேட்கிறா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருன்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்றான். இவ்வளவு அவனை இக்னோர் பண்ணிட்டு அவன் வயலின் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனா அந்த மாதிரி அவனை கோவப்படுத்திட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுக்கான விளைவுகளை ஹீரோயின் ரொம்ப மோசமா அனுபவிப்பான்னு அவ லைஃப்ல என்னைக்குமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. அடுத்து கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் ஃபேமிலியே பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அவங்க கம்பெனி திவால் ஆனதால ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் கடன் தொலை தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. தன்னுடைய உடம்பு சரியில்லாத தம்பிக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க வழி இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே வெளியே தள்ளக்கூடிய நிலைமை கூட ஏற்படுது. நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறேன், தயவு செஞ்சு என் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க, நாங்க இருந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருடைய கல்வி விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா. அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க தம்பியை பிடிச்சி வெளியில தள்ள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கும் போது அவளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினோ அவன் கையை பிடிச்சு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஷா, நான் உங்களை அவாய்ட் பண்ணதை, உங்களை ரிஜெக்ட் பண்ணதை என்னுடைய தப்பு தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உங்களுக்கு ஒரு சர்வனா இருக்கு, தயவு செஞ்சு என் தம்பியோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட எனக்கு நீ லவ்வரா இருக்கணும், அப்பதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல இவளுக்கும் வேற வழியே இல்லாம அவன் கேட்டதுக்கு ஓகே சொல்ல நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோனியா அவனுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துறா. அங்க ஹீரோடைய கார்ட்ஸ் எல்லாரும் லைனா நின்று ஹீரோனியை வெல்கம் பண்றாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சர்வன்ட் ஒருத்தவர் ஹீரோயின் கையில இருந்தா அவங்க பேங்க வாங்குவாரா. அப்போ தெரியாம ஹீரோயின் கைய லைட்டா டச் பண்ணிடுவாரு. அதுக்கே ஹீரோ பயங்கரமா அவனை முறைச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்த பார்வையை வச்சு புரிஞ்சுக்கிட்ட அவனுடைய அசிஸ்டன்டும் எதுக்காக ஹீரோயின் கையை டச் பண்ணன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அரைஞ்சிட்டு இருக்கான். பாவம் அந்த அசிஸ்டன்டும் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. இவனை இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல அங்க இருந்த கார்ட்ஸ் அவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க, அவர் ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணாரு, என்னுடைய லக்கேஜ் தானே என்கிட்ட இருந்து வாங்கினாருன்னு சொல்லுவோம். ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவ, என்னுடைய பெர்மிஷன் இல்லாம உன்னை யாரும் டச் கூட பண்ணக்கூடாது, நான் அதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன்னு சொல்றான். என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு இவ்வளவு செம்மையா பயந்துட்டு இருக்கா. அங்க இருந்த மத்த சர்வன்ட்ஸையும் இதுக்கப்புறம் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வார்ன் பண்ணிட்டு தான் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா நினைச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க முகத்துல மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்க கட்டையெல்லாம் ஹீரோயின் தலையிலே பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிச்சதுல ஹீரோயினும் கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நினைவுகள் இருந்துட்டு இருக்கும் போது அந்த பர்சனை மட்டும் பின்னாடி இருந்து பாக்குறா. அப்படியே பார்த்தபடியே மயக்க நிலைமைக்கு போயிடுறா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கான்சியஸ் வருது. அப்ப பார்த்தா அந்த ரூமை சுத்தியும் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இவளை அடிச்சு மயக்கமாக்குன அந்த பர்சன் தான் அந்த ரூமுக்கும் நெருப்பு வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க போல. யாராவது இருக்கீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுந்திருக்க ட்ரை பண்றா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கான். அவன் காலில் ஒரு பயங்கரமான கட்டை விழுந்து கிடக்கு. அவனாலையும் எழுந்திருக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ஹீரோயினை காப்பாத்த தான் வந்திருப்பா போல. வந்ததுல தான் அவன் காலில் இந்த மாதிரி ஆகியிருக்கு. ஸோ ஹீரோயினும் அவனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றா. அந்த மரத்தாலான பொருளை 2 பேரும் சேர்ந்து நகர்த்தி போட்டுட்டு அவனை கை தாங்களா பிடிச்சு தூக்கி விடுறா. காலில் பயங்கரமா அடிப்பட்டதால அவனாலையும் ஸ்டடியா நிக்க முடியல. ஹீரோயினை தான் பிடிச்சிட்டு நிக்கிறான். அந்நேரம் பார்த்த ஹீரோ வர ஹீரோயின் தேடி ஓடி வரா. அவனை பார்த்த ஹீரோயினும் செம்மையா பயந்துட்டு இருக்கா. ஏன்னா மத்த மென்ஸ் இவளை டச் பண்ணாலே அவனுக்கு பிடிக்காது இல்லையா. இவங்க 2 பேரும் வேற ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் தனி ரூம்ல வர நின்றுட்டு இருக்காங்க. ஸோ தன்னால இவனை ஏதாவது அவன் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து அங்கிருந்து ஓட பாக்குறா. அப்படி ஓடும் போது கால் நெடி கீழே விழுந்து தலையிலே பயங்கரமா அடிபட்டு அந்த இடத்துல மயக்கமாகிறா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை கண் விழிக்கிறான். ஆப்போசிட்ல பேய் மாதிரி ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அந்த ரூம்ல என்ன நடந்தது, எப்படி தீ பிடிச்சதுன்னு கேக்குறான். தன்னை யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லாம எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல, அதனால தான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன்னு அவங்க கிட்ட போய் சொல்றா. மறுபடியும் இந்த மாதிரி பைத்தியக்கிற தனத்தால ட்ரை பண்ணாத,
ஏன்னா நீ சாகுனா கூட அதுக்கு என்னுடைய பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே இவளும் அவன் வாயை பிடிச்சு கடிச்சு விட்டுட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு அரைஞ்சிடுறா. உடனே அவ கழுத்தை பிடிச்சு நிறுச்சி, உன் பிரதர் இன்னுமே என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கான், அதை என்னைக்கு மறந்துடாத. அந்த ரூம்ல அவன் கூட இருந்தா அந்த பர்சன் யாருன்னு கேட்கவும், எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, அவன் ஜஸ்ட் என்னை காப்பாத்ததான் அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்றேன்னு தெரிஞ்சது அதுக்கான பின் விளைவுகளை ரொம்ப மோசமா அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். சோ ஹீரோயினும் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. தென் மறுபடியுமே ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னால என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயின் எதிர்பாராத விதமா முத நாள் தனக்கு ஹெல்ப் பண்ணலையா அந்த பர்சனையும் மறுபடியும் மீட் பண்றா. நீங்க எப்படி இங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது, உங்க உடம்பு எப்படி இருக்கு, இப்ப நீங்க ஓகேவான்னு கேக்குறா. நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு கேக்குறா. அதுக்கு அவனுமே அவனுடைய பேரு ஜியாங்ஷன் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு, அதோட அந்த வீட்டுல வேலை செய்யற மத்த வேலைக்காரங்களை விடவும் ரொம்ப லோவஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவன் சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்க நேரமா பார்த்தா அந்த பக்கம் ஹீரோ வேற வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினும் பயங்கரமா நர்வஸ் ஆகுறா. இப்ப மட்டும் இவன் வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா பார்த்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. உடனே ஷென் அவளை அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு சேஃபான இடத்துல நிக்க வச்சு அங்க மறைஞ்சுக்க சொல்றான். அதோட என்ன நடந்தாலும் சத்தம் மட்டும் போட்டாத, அமைதியாவே சொல்லிட்டு அவளை வான் பண்றான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே ஒளிஞ்சுக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோமே வரான். நேரா ஷென் கிட்ட வந்து, நீ பயங்கர ஸ்மார்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா அது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவனை வான் பண்ணிட்டு இருக்கான். அவனுமே சரின்னு சொல்லிட்டு தலையாற்றா. ரொம்ப பயப்படுறான். உன்னுடைய பார்வை ஹீரோயின் மேல படாம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை பையன் கூட பார்க்க மாட்டான், உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதை கேட்கும் போதுதான் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இவனுங்க 2 பேரும் அப்பா புள்ளியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இங்க ஹீரோ மிரட்ட அவன் அலமாரி பக்கமாவே பார்த்துட்டு இருக்கான். அங்கதான் ஹீரோயினை ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவ எதுக்கு அந்த பக்கமா பாக்குறான்னு சொல்லிட்டு அந்த அலமாரியை வந்து சடனா ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் சந்தேகப்பட்ட மாதிரி அங்க எதுவுமே இல்ல. மறுபடியுமே அவனை வான் பண்ணிட்டு சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு பெருமிச்சு வருது. ஆக்சுவலி ஹீரோயின் அந்த அலமாரியோட கீழ் கபோர்ல தான் ஒளிஞ்சிருப்பா போல. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த கபோர்ல இருந்து வெளியில வந்து அவசரமா அந்த ரூம்ல இருந்து அவருடைய ரூமுக்கு போயிடுறா. அங்க போயிட்டு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இவனுமே வரான். வந்தவன் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து ரொமான்டிக்காவ தலையை தடவி கொடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு அவன் முடிய பிடிச்சி இழுக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் நீ இந்த ரூம்ல தான் இருந்தியான்னு கேட்கிறான். அவளுமே ஆமான்னு சொல்றா. சரி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க, அவங்க ரூயன் குரூப்போடைய ஹெட். ஸோ அவங்க வயலின் கத்துக்க ஆசைப்படுறாங்க, நீ தான் அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொல்றா. இவளுமே சரின்னு சொல்ல மறுநாள் காமிக்கிறாங்க. இவன் சொன்ன அந்த ரூயனுங்கிற பொண்ணுமே வந்திருக்கா. அவளுக்கு ஹீரோயினும் எப்படி வயலின் ப்ளே பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறா. அவளுமே கத்துக்கிறா. பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவளை அப்ரிஷியேட் பண்றா. அப்போ அந்த ரூயனுங்கிற பொண்ணும் ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ஹீரோவும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா தான் வளர்ந்தோம். எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்ட நிறைய பொண்ணுங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரையுமே அவன் ஏறது கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா அவனுடைய வீட்டுக்கு ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கானா, உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும் அவளை பத்தி சொல்லலான்ட்டு வரும்போது அப்போ கரெக்டாக அங்கே ஷென் தான் அவளுக்கு காஃபி கொண்டு வரான். காஃபி எடுத்து ரூயன் கிட்ட கொடுக்க போகும்போது அவன் ட்ரெஸ்ல லைட்டா காஃபி ஊத்திடும். எவ்வளவு திமிர் இருந்தா என்னுடைய ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ணிருப்பான்னு கேட்டு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. அதோட மறுபடி அடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் ஓடி வந்து, மிஸ் ரூயன் உங்க ட்ரெஸ் ஈரமா இருக்கு, வாங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவனை அடிக்க விடாத அளவுக்கு அவளை டைவர்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறா. ஹீரோயின் அவளுடைய புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தான் சேஞ்ச் பண்ணிக்க சொல்றா. அவளுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. அப்போ ஹீரோயின் அவ கழுத்துல ஒரு மோல் இருக்கதை பாக்குறா. ஆக்சுவலி இதே மாதிரியான ஒரு மோல் தான் ஹீரோயினியை இதுக்கு முன்னாடி அந்த பிரேயர் ரூம்ல தலையில அடிச்சு மயக்கமாக்குனாங்க இல்லையா, அந்த பர்சனுடைய கழுத்துல இருந்திருக்கும். அப்போ அன்னைக்கு என்ன அடிச்சது இவதானா, இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இவன் நம்மள அடிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. இருந்தாலும் அவகிட்ட எதையுமே காட்டிக்கலாம், கேஷுவலா நடந்துக்கிறா. அந்த பொண்ணு போற போக்குல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போறா. தென் ஹீரோ கூட தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயினுமே வரா. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட, இருந்தாலும் இவளுக்கு அந்த ஷென் மேல ரொம்ப அக்கறை அதிகமா தான் இருக்கு, அவன் என் ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ணிட்டா, அதுக்காக நான் அவனை அடிக்க போனேன், அப்போ இவன் வந்து என்ன ஸ்டாப் பண்ணிட்டா, அவன் மேல இவ்வளவு அக்கறைப்படுறா, அவனை காப்பாத்த நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினே போட்டு கொடுத்துறா. அடி பாவி, சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னி இதுதான் உன் சர்ப்ரைஸ் ஆன ஹீரோயினா மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன நடந்ததுன்னு கேக்குறான். சோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அவன் தெரியாம தான் அந்த காஃபியை ரூயன் மேல ஊத்திட்டான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. அது எல்லாத்தையும் கேட்டும் கூட அவளை பிடிச்சு அவன் மடியில உட்கார வச்சு, நான் என்ன சொல்லியிருக்கா, மிஸ் ரூயனுக்கு இந்த வீட்டுல எந்தவித அவமரியாதையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஆனதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை நீல் டவுன் பண்ண சொல்லி அவனுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றான். தென் ஹீரோடைய அசிஸ்டண்டும் சாட்டையெல்லாம் அவனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ அடி வாங்கறத பார்க்க முடியாம ஹீரோயினும் கண்ணை முடிக்கிறா. எதுக்காக கண்ணை முறை, கண்ணை திறந்து பாருன்னு சொல்றான். இல்ல நீங்க தானே சொல்லிருக்கீங்க மத்த மென்ஸை பார்க்க கூடாதுன்னு, அதான் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கா. என்னுடைய ரூலை இன்னைக்கு மட்டும் பிரேக் பண்ணிக்கோ, அவனை பாருன்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி
பார்க்க வைக்கிறா. இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலையாட்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா அவங்களை எப்படி பனிஷ்மெண்ட் பண்றதுன்னு இந்த வீட்டுடைய லேடியா நீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், நீ பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறா. ஆக்சுவலி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது முன்ன பின்ன இருந்தாலும் இவன் அவன் மேல கரிசனை பண்ணலையா, அதனாலதான் ஹீரோக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் அவன் கஷ்டப்படுறத பார்க்க சொல்லி ஹீரோயினை இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்க்க முடியாத ஹீரோயினும் அந்த இடத்துல மயங்கிடுறா. கான்சியஸ் வந்து பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறான். அவளுக்காக பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த பாலை தட்டி விட்டுறா. இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன அந்த சர்வனை நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னுடைய விமன், என்ன தவிர வேற எந்த மேனுடைய நினைப்போ மனசுல வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய ஃபோர்ஸை தாங்கிக்க முடியாம ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அவ அழறத பார்க்கும் போது இவன் பயங்கரமா மெல்ட் ஆகிறா. இங்க பாரு ஜியா, எதுக்காக என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் உனக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, என்னுடைய லைஃப்ல நான் இது வரைக்கும் கேர் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹார்ட் மெல்டிங்கா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினும் அவனை திட்டி அங்கிருந்து வெளியில போக சொல்லிடுறா. சரி நீ ரெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஸ்டடி ரூம்ல தூங்க போறதா சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த ஷென் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி இருக்கான்னு பார்க்க அவனுடைய ரூமுக்கு தான் வரா. எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான், என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் என்ன உன்னுடைய காயங்களுக்கு மருந்து அப்ளை பண்ணி விடுவான்னு கேட்க உடனே அவன் கையை பிடிச்சி இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்தான்னு கேட்கிறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்றா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு கேவலமான பார்வையில தான் பாக்குறாங்க, என்ன ஒரு டர்ட்டின்னு சொல்றாங்க, டேஷ் ஷேடுன்னு சொல்றாங்க, ஆனா நீ மட்டும் தான் என் மேல இவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா தன்னை பத்தின எல்லாத்தையுமே சொல்லி அழுதுட்டு இருக்கா. சோ அவளுடைய சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்ததுன்ட்டு எல்லாத்தையுமே சொல்றா. என் அம்மா உன்ன மாதிரி தான் அவன் மேல காதலுங்கிற ஒரு பொய்யான பின்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் அம்மா மாதிரி நீ விழுந்துடாத, அவன் மேல காதல மட்டும் இன்னைக்கு விழுந்துறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே வான் பண்றா. மறுநாள் காமிக்கிறாங்க இந்த ரோயன் இருக்கா இல்லையா, அவ எப்போதும் போல ஹீரோயின் கிட்ட வயலின் கிளாஸ்க்காக தான் வந்திருக்கா. அப்போ ஹீரோயினும் உங்க கழுத்துல இருக்கிற அந்த பத்மார்க் ரொம்பவே அழகா இருக்கு, அதுவும் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ தான் கட்டையால நடிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. சோ ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்கிறத அவளும் புரிஞ்சுக்கிறா. என்ன இதை பத்தி நீ ஹீரோ கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு கேட்க, நான் எதுக்காக அப்படிலாம் பண்ண போறேன், நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அதுவும் நீங்க அவருடைய சைல்ட்ஹுட் ஸ்வீட் கார்டு வேற, அவரு நான் சொன்னாலாம் நம்புவாரான்னு சொல்லவும் ஹீரோயின் கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடறா. ஆமா ஹீரோ மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா, அதுக்கெல்லாம் உனக்கு என்னடி தகுதி இருக்கு, அதுவும் நீ ஜஸ்ட் அவனுக்கு ஒரு பிளே திங் மட்டும்தான், மற்றபடி அவனுக்கு உன் மேல லவ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. என் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும், அவன் பிளே திங்னு சொன்னதா அவன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி போறா. டோரை ஓப்பன் பண்ணா அங்க அந்த ரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான். அதுவும் இவன் ஆப்போசிட்ல இருந்து பார்க்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி வேற தெரியுது. சோ அந்த ரோயின் சொன்னது சரிதான் போல, தன்னை ஒரு பிளே திங் மாதிரி தான் இவன் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அங்கிருந்து வெளியில போயிடுறா. அவ அப்படி போகும்போது ஹீரோ பார்த்துறான். இவ இதுக்கு இவ்வளவு கோவத்தோட போறா, ஒருவேளை நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை வச்சு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஹீரோயின் அவ ரூமுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. டோரை ஓபன் பண்ண சொல்லி தட்டிட்டு இருக்கா. ஆனா அவ திறக்காமலே இருக்கவும் ஆல்ரெடி இவன் கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கு போல, அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். இவன் பக்கத்துல போகவும் விலகி நின்னுக்கிறா. எங்க பாரு ஜியா, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி எங்களுக்குள்ள எந்தவித தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, என் முகத்துல ஏதோ தூசு இருந்ததுன்னு தொடச்சு விட்டு அவ்வளவுதான், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ரோயனை வேணாலும் கூப்பிடுறேன், அவளே வந்து உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன என்கிட்ட நைஸா நடந்துக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளே திங் மட்டும்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதை தாண்டி நமக்குள்ள எதுவுமே இல்லை, நீங்க என்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க தேவையில்ல, இங்க எந்த கிளம்புங்கன்னு சொல்றா. அவள் பிடிச்சி இழுத்து என்னுடைய லவ் உனக்கு தொல்லையே தெரியுதா, என்ன பார்த்தா என்ன உன்னை ஒரு பிளே திங் மாதிரி யூஸ் பண்ற மாதிரியே தெரியுதுன்னு கேட்க, ஆமா எனக்கு அப்படிதான் தெரியுது, நீங்க என் லைஃப்ல வந்த ஒரு பெரிய தொல்லைன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கா. உடனே அவளை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க, கோவத்துல அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. அவனை அடிச்சு அவளுடைய கோவத்தை வெளிப்படுத்தும் போதுதான் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மறுநாள் ஹீரோயினியா ஒரு பேன்கட் பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க வச்சு ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்றான். ஆக்சுவலி ஹீரோ நிறைய இல்லீகல் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல, சோ அது சம்பந்தமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ உங்களுக்கு தேவையான குட்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி காமிக்கிறான். அந்த பெட்டியில அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே அங்கிருந்து வெளியில வந்துடுறா. மார்க்கெட்ல பேன் பண்ணப்பட்ட மெடிசன்லாம் ஹீரோ கையில வச்சிருக்கானா. அப்போ ஹீரோ இல்லீகலான பிசினஸ் எல்லாம் பண்றான்னு இவளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஹீரோமே அங்க வர அவனுடைய ஓவர் கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல போட்டு விட்டுட்டு, அந்த நிலா பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல அவளுமே ஆமான்னு சொல்லி தலையாற்றா. ஜியானி என் கூட எப்போதும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறா, என் கூட எப்போதுமே இருப்பியான்னு கேட்க, அதுக்கு அவளுமே எனக்கு தெரியலன்னு சொல்றா. ஆனா எனக்கு தெரியும், நான் உன்னை என்னைக்குமே கிவ் அப் பண்ண மாட்டேன், இந்த லைஃப் ஃபுல்லாவுமே நீ என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயினும் ஹீரோடைய அந்த இல்லீகல் பிசினஸ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளை பார்க்க இந்த ரோயன் தான் வரா. மிஸ்டர் ஷா வீட்டுல எல்லாம் வெளியில போயிருக்காருன்னு சொல்லவும், நான்
வந்தது அவரை பார்க்க இல்ல உன்னை பார்க்க தான். உன்னுடைய பிரதர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்பவும் பதட்டமாகறா. இப்ப எதுக்காக சடனா என் பிரதரை பத்தி பேசுறா? அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு, அவனை எதுவும் பண்ணிட்டேன்னு கேட்டு பதறிட்டு இருக்கா. பயப்படாதம்மா, நான் உன் பிரதரை எதுவுமே பண்ணல. ஆனா ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டானா என்ன நிச்சயம் இருக்கு? ஆமா, நீ ஷாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஹீரோடைய பிளேட்டிங். அப்படி இருக்கும்போது அவனை தவிர வேற எந்த மீனுக்குமே உன் மனசுல இடமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது உன் மனசுல உன் பிரதரை பத்தி நினைச்சினா அவன் உன்னுடைய பயாலஜிக்கல் பிரதராகவே இருந்தாலும் ஹீரோ சும்மா இருப்பானான்னு கேட்க இவ செம்மையா பதறி போயிடுறா. உடனே தன்னுடைய தம்பியை பக்கம் தான் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஷென் தான் வந்து நினைக்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் இங்கிருந்து வெளியில போகணும்னு சொல்லி கேட்கிறா. இவ இந்த அளவுக்கு பதட்டமா கேட்கவும் என்னன்னு பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க இருந்து வெளியில போகலான்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள தான் வந்து பாக்குறா. அங்க போய் பார்த்தா அவங்க பிரதரே அங்க இல்ல, அவர் இருந்த இடத்துல வேறொரு பர்சன் தான் ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினா அப்ப நம்ம பிரதர் எங்க போயிருப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோ தான் வரா. ஜியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்ததுன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் என் பிரதர் எங்கன்னு கேக்குறா. உன்னை ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அப்பவே உன் பிரதர் இறந்து போயிட்டதா என்னுடைய அசிஸ்டன்ட் தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் தானே, இத்தனை நல்லா சொல்லாம உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் இறந்து போனா அந்த டெத் சர்டிபிகேட்டுமே எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்த ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு அந்த ரூயன் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அவ சொல்லிருப்பா இல்லையா, உன் கூட பிறந்த பிரதரா இருந்தாலுமே உன் மனசுல அவனை நினைச்சினா ஹீரோ அவனை சும்மா விட மாட்டான்னு. சோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் தன்னுடைய பிரதரை ஏதோ பண்ணிட்டான்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிறா. அளவுக்கு அதிகமான பிரஷரை தாங்கிக்க முடியாம ஹீரோயினும் மயக்கம் போட்டுறா. என் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போறாங்க. இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் பிரதர் மட்டும்தான். இப்போ அவனுமே என்னை விட்டுட்டு போயிட்டான், எல்லாத்தையுமே இழந்து போயிட்டு நிர்கதியா நிக்கிறான். இப்போ உங்களுக்கு ஹாப்பியா இருக்கான்னு கேட்க, இங்க பாரு ஜியா, நீ தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறமா வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நம்ம உயிர் வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்த விண்டோ வழியா ஹீரோயின் குதிக்க போறா. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு டாக்டர் வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு ஓடி வந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த டாக்டரை பார்த்த ஹீரோயினும் இவான் நீயா, நீ எப்படி இங்கன்னு கேட்க, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய ஐடி கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே முன்ன பின்ன தெரியும், ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க, ஒரே கிளாஸ்மேட் தான். ஹீரோயின் கிட்ட நீ இப்போ எப்படி இருக்கன்னு கேட்கவும் நம்ம பிரச்சனை சொல்லி இவனி நம்ம பிரச்சனைக்குள்ள இருந்துக்க தேவைன்னு சொல்லிட்டு அது வந்து நான் நல்லா தான் இருக்கா, நான் ஒரு செக்அப்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லி போய் சொல்லிடுறா. ஆக்சுவலி இவானுக்கு ஹீரோயின் லைஃப்ல இதுக்கு மாதிரி நடந்தது எல்லாமே தெரியும் போல. ஜியா, நீ என்கிட்ட எதையுமே மறைக்க தேவையில்ல, உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் இப்போ ஹீரோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கங்கிறது கூட எனக்கு தெரியும்னு சொல்றா. அம்மா, என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கே, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்கவும் என்னமா உனக்கு புரியல, நான் இங்க வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்ணதான்னு சொல்றான். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான், ஆனா இந்த விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை உயிரோட விட மாட்டான். ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து கிளம்பு, என்ன நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க ஹீரோமே வந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் பெட்ல படுத்துக்கிறான். அவனும் செக்அப் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்க இவானை பார்த்துட்டு அவன் கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பெரியவர் வராரு. இந்த பெரியவர் ஹீரோடைய வீட்டுல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அந்த வீட்டுடைய பட்லர் தான். சோ ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்ப சொல்றாரு. அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவான் கிட்ட வந்து, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியே இங்கே வந்துட்டீங்க, ஆனால் உங்களால் இங்கேருந்து வெளியில் போக முடியாது, வாடி இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது, என்னுடைய ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவருடைய ஆக்சஸ் கார்டு எடுத்து இவான் கிட்ட கொடுக்குறாரு. ஆமாம், நீங்கள் எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, அது இப்போதைக்கு முக்கியம் இல்லைம்மா, நீங்கள் என்ன தப்பிச்சு போகிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு மிஸ்டர் காங்க போய் பாரு, அவரால் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோனி பார்க்க அன்னைக்கு மார்னிங் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரூயன் தான் வந்திருப்பா. அவள் ஹீரோயின் கிட்ட வந்து, பரவாயில்லையே, உன் பிரதர் படுத்திருந்த அதே பெட்டில் தான் நீயும் படுத்து, உன் பிரதர் எப்படி இறந்தான்னு தெரியுமா, அவ முகத்துல இருந்த மாஸ்க நான் தான் கழட்டி விட்டேன், மூச்சு விட முடியாம உன் பிரதர் ரொம்ப துடிச்சு இறந்து போனான்னு சொல்லிட்டு பயங்கர ரசனையோட சொல்லிட்டு இருக்கா. அப்போ என் பிரதரை நீ தான் கொன்னியா, எதுக்கடி இப்படி பண்ண, என் பிரதர் உனக்கு என்னடி பண்ணான்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அப்படியே அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ கழுத்தை பிடிச்சு இவன் நெரிக்க ஆரம்பிச்சிடறா. உன் தம்பிய நானா ஒன்னும் கொல்லல, இது எல்லாத்தையும் பண்ண சொன்னதே ஹீரோ தான், அவன் சொல்லிதான் நான் உன் தம்பியை கொன்னேன்னு சொல்றா. உன் பிரதரை மட்டும் நான் கொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் உன் பிரதரை மட்டும் கொல்லல, நீ கான்சியஸ் இல்லாம இருந்தப்போ வயிற்றுல இருந்த குழந்தைய கூட நான் தான் அபார்ட் பண்ண வச்சேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதை கேட்கும் போதுதான் இவளுக்கே தெரியுது இதுக்கு முன்னாடி இவ பிரெக்னெண்டா இருந்ததே. அப்போ நான் பிரெக்னெண்டா இருந்தேனா, என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சேன்னு கேட்க, ஆமா நீ பிரெக்னெண்டா தான் இருந்த, ஆனா இப்போ உன் வயிற்றுல இருந்த குழந்தை இல்ல, அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிடுறா. எப்படி தனக்கு நடந்தா எல்லாத்தையுமே இவான் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போதைக்கு ஹீரோயினுடைய மொத்த வெஞ்சன்ஸும் ஹீரோ மேலதான் இருக்கு. அவன் எனக்கு என்னெல்லாம் பண்ணானா அது எல்லாத்தையும் அவனுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர வெஞ்சன்ஸோட தான் இருக்கா. ஸோ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பெரிய பிளான பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தீ விபத்தை ஏற்படுத்த வச்சு அந்த தீ விபத்துல ஹீரோயின் இறந்து போன மாதிரி ஒரு செட்டப்
ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோவும் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறா. ஹீரோயினுடைய கையை மட்டும் பார்த்துட்டு ஹீரோயின் இறந்து போயிட்டு தான் முடிவு பண்ணிக்கிறா. சோ ஹீரோவும் ஹீரோயின் உண்மையிலே இறந்து போயிட்டு நினைச்சு பயங்கரமா அழுதுருப்பா. சோ இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் லைஃப்ல நடந்திருக்கும். இது எல்லாமே நடந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹீரோயின் இப்போ திரும்ப வந்திருக்கா. ஹீரோடைய வீட்டு வாசல்ல நின்று அவளுக்கு நடந்த கொடுமைகளை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஷென் தான் வரா. ஜியா நீயா? அப்போ நீ இறந்து போகலையா? உயிரோட தான் இருக்கியான்னு கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஆல்ரெடி அந்த தீ விபத்துல இறந்து போயிட்டு தானே இருக்கு. ஸோ தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு புது வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அதனால ஷென் கிட்டையும் அவனை யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஷென்னுமே அதை நம்பிடுறான். நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் போல. இந்த பொண்ணு ஜியா இல்ல வேற யாரோ நினைச்சு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா ஹீரோடைய வீட்டுக்குள்ள போகணும். ஸோ அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் அந்த ஷென் தானா. ஸோ ஷென்னை அப்ரோச் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கா. அதனால ஷென் படிக்கிற அவனுடைய காலேஜுக்கு டியூட்டரா வரா. அப்போ ஷென்னுடைய கிளாஸ்மேட் பசங்க ஷென் கிட்ட வந்து அவனை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஹீரோயின் தான் ஷென்காக பேசி அந்த பசங்களை அங்கிருந்து திட்டி வெளியில போக சொல்றா. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இப்படி தானே ஷென்னுக்காக பறிஞ்சு பேசுவா. இப்போவும் அதே மாதிரி பேசவும் ஷென்னுக்கு ஹீரோயின் மேல டவுட் வருது. நான் ஹீரோ ஃபேமிலியில ஹீரோவுடைய அடாப்டட் சன், ஒரு லோ பொசிஷன் இருக்கக்கூடியவன். எனக்காக நீங்க எதுக்கு இவ்வளோ பறிஞ்சு பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அக்கறைன்னு கேட்குறான். அஸ் அ டியூட்டரா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணா வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாளிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணிட்டு போறான். ஸோ ஹீரோயினும் எப்படியாவது ஷென்னை கரெக்ட் பண்ணணும், அவனை அப்ரோச் பண்ணுங்கிற நோக்கத்தோட ஷென் தங்கியிருக்கக்கூடிய அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல தான் ரெண்டுக்கு வரா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினும் ஷென் கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறா. ஷென்னுமே வந்திருக்கிறது ஹீரோயின் தான். ஹீரோயின் சாகலங்கிறத கண்டுபிடிச்சிடறான். தென் ஹீரோயினும் டைரக்டாவே ஷென் கிட்ட டீல் பேசுறா. உனக்கு ஹீரோவை பிடிக்காத, அவனை வெறுத்துட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய பொசிஷனை நீ அடையன்னு நினைக்கிற. அதே மாதிரி எனக்குமே அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா அவனை ரிவெஞ்ச் எடுக்கலாம். நீ நினைச்ச மாதிரி உன்னுடைய பொசிஷன் உனக்கு கிடைக்கும், நான் நினைச்ச மாதிரி அவனை ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட டீல் பேச அவனுமே அவன் டீலுக்கு ஓகே சொல்றான். நெக்ஸ்ட் ஒரு பேன்க்வெட் பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வயலின் வசிப்பா இல்லையா. ஸோ அந்த பார்ட்டியில ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தான் வந்திருக்கா. அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ண ஷென்னுமே வந்திருக்கா. அதோட அந்த ரூயனுமே அங்கதான் இருக்கா. அவ ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறா. இவ திரும்பவும் வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டு இருக்கா. ஹீரோயினும் ஷென் கிட்ட போயிட்டு இந்த பார்ட்டிக்கு ஹீரோ வருவானான்னு கேட்க அவனுமே வரமாட்டான்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவ தைரியமா வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்றா. ஏன்னா ஹீரோயின் வயலின் வாசிக்கிறத பார்த்தா ஹீரோ ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் இல்லையா. அதனாலதான் ஹீரோ வரமாட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோமே அந்த பார்ட்டிக்கு வந்துடுறான். அதுவும் ஹீரோயின் வயலின் வாசிக்கும் போது வர அவளை பார்த்துடுறான். ஹீரோயினை உயிரோட பார்க்கவும் அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவன் அங்க பார்க்கவும் அதுக்கு மேல ஹீரோயினுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. திடீர்னு அங்க இருந்து கிளம்பிட்டா அவனுக்கு சந்தேகம் வருங்கிறதல்ல அவனை கண்டுக்காத மாதிரியே பிளே பண்ணிட்டு இருக்கா. பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அந்த பார்ட்டிகளை விட்டு அவசர அவசரமா வெளியில வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஆப்போசிட்ல தான் ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க யாருன்னு கேட்கவும் இவ்வளவு அவனை தெரியாத மாதிரி என்னுடைய பேரு ஆனான்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. இல்ல நீ ஜியா தான், இதுக்கு மாதிரி உன்னை மிஸ் பண்ணிட்டா, கண்டிப்பா இதுக்கப்புறம் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். இவளுக்கு வர பயங்கரமா ஜர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க ஷென் தான் வரான். ஆக்சுவலி இவ பேரு ஆனா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அவன் சொல்றது உண்மையா, நீ உண்மையிலே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டானு கேட்கறான். அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு ஷென் கூட அங்க இருந்து கிளம்பிடுறா. தென் ஹீரோவா ரிவெஞ்ச் எடுக்க அவனுடைய பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய பிசினஸ்ல தான் போயிட்டு இன்வால்வ் ஆகுறா. ஸோ அவன் கம்பெனில போயிட்டு ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிக்கிறா. ஆக்சுவலி ஹீரோடைய கம்பெனி ரூயன் கம்பெனி கூட கொலாபரேஷன்ல தானே இருக்கு. ஸோ ஹீரோயின் அங்க வேலைக்கு வந்திருக்கிறது பிடிக்காம இந்த ரூயன் வர அப்பப்போ ஹீரோனிக்கு பிரச்சனை கொடுக்க ஸ்டார்ட் பண்றா. ஸோ இப்படியே ஒரு நாள் ஹீரோனிக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோமே வரா. இந்த ரூயன் தான் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது தெரிய வரவும் அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவளை வான் பண்ணி அங்க இருந்து வெளியில போக சொல்லிடுறான். ஹீரோயின் எவ்வளவுதான் அவளுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிருந்தாலுமே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல டவுட்டாவே இருக்கு. ஸோ ஹீரோயினியா தன்னுடைய வீட்டுல ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கிறதா சொல்லி இன்வைட் பண்றான். அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் ஷென் கூட தான் போறா. அங்க ரூயன்மே இருக்கா. அவளுக்கு தான் இவளை பார்த்தா சுத்தமா பிடிக்காது இல்லையா. இவளை பார்த்துட்டு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினை வெல்கம் பண்ணி கோகனட் ட்ரிங்கை தான் கொடுக்குறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு கோகனட் வந்து அலர்ஜி ஆகும் போல. அது ஆல்ரெடி ஹீரோக்குமே தெரியும். இவ வாங்கி குடிக்கிறாளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணதான் அந்த எடுத்து கொடுக்குறான். இவன் டெஸ்ட் பண்ணதான் கொடுக்குறாங்கிறது இவளுக்குமே புரியுது. ஸோ ஹீரோவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதால அதை வாங்கி குடிக்க போறா. ஜஸ்ட் 1 சிப் தான் குடிச்சிருப்பா. அதுக்குள்ளே அதை வாங்கிக்கிறான். ஏன்னா வந்திருக்கிறது உண்மையிலேயே ஹீரோயின் வந்துட்டா அவளுக்கு அலர்ஜி ஆகிடும் இல்லையா. ஸோ ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அவகிட்ட இருந்து அதை வாங்கிடுறான். என்னாச்சு மிஸ்டர் ஷா, கொடுங்க நான் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க, மற்ற ட்ரிங்க்ஸை குடிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஷென்னும் ஹீரோயின் கையை பிடிச்சு அவ கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோவும் ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா பெயின் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் மனசுல தன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னா. ஆனா இப்போ ஒருத்தவங்க கூட நெருக்கமா நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவனால சுத்தமா முடியல. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. பயங்கரமா கஷ்டப்படுறான். ஆக்சுவலி இது
ஹீரோடைய பிசினஸ் பேங்க்வெட் பார்ட்டிங்கிறதால ஹீரோடைய பிசினஸ் சர்க்கிள் இருக்கிற நிறைய விஐபி கெஸ்ட் எல்லாம் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அதுல ஒரு பர்சனை ஹீரோயின் போயிட்டு மீட் பண்றா. ஆக்சுவலி இந்த பர்சன் ஹீரோ கூட நிறையவே இல்லீகல் பிசினஸ் கான்டாக்ட்ல இருக்காரு. ஸோ இவரை அட்டாக் பண்ணி ஹீரோக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவருடைய இந்த மிஷன்ல அப்பப்போ ஷென்னுமே வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றா, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோடைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு ஸ்ட்ரேஞ்சரான பர்சன் தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் தங்கிருக்கக்கூடிய அவளுடைய அபார்ட்மெண்டோட அட்ரஸ் சொல்லி அந்த இடத்துக்கு சீக்கிரமா வர சொல்றாங்க. ஒருவேளை ஹீரோக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சா, ஷென்னுக்கு எதுவும் ஆபத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இங்கிருந்து போய் பார்த்தா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பர்த்டேவா, ஸோ அதை செலிப்ரேட் பண்ண ஷென்னு தான் இந்த மாதிரி பிராங்க் கால் பண்ணி அவளை வரவழைச்சிருக்கான். என்னுடைய சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு அவளை விஷ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினும் செம்ம கடுப்புல இருக்கா. அவனை பிடிச்சு திட்டி விட்டுறா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பயந்து போய் வந்தேன் தெரியுமான்னு சொல்லவும், இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா, அதனால தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு பெயிண்டிங் வாங்கி வச்சிருக்கான். அதை எடுத்து ஓபன் பண்ணி காமிக்கிறான். அது ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும் போது இவனும் அவகிட்ட போயிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளுக்குமே அவனை பிடிக்கும் இல்லையா, அவனை கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன்ல ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் பேசிட்டு இருக்காரு. பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, அவருடைய ஆபீஸ்ல தான் இருக்காரு, உங்களால வர முடியுமான்னு கேட்க இவளுமே வரதா சொல்றா. ஏன்னா ஹீரோ அவனுடைய இல்லீகல் பிசினஸ் பத்தின மத்த எவிடன்ஸ் எல்லாம் அவனுடைய ஆபீஸ் ரூம்ல தான் வச்சிருப்பான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அதை எடுத்தலான்னு பாக்குறா. அதனால ஹீரோடைய ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. நெக்ஸ்ட் ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. எப்போ ஹீரோயின் அவன் லைஃபை விட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி நடப்பு நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலுமே அவனுக்கு லவ்வே வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் மேல தான் வந்திருக்கும். இப்படி அவளுமே பாதியிலே விட்டுட்டு போனதால அதுல இருந்தே ஒரு மாதிரி டவுன் ஆகிடுறா. இப்ப கூட ரொம்ப உடம்புக்கு முடியாம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கான். ஹீரோயினா அவன் பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு கேட்டு நெத்தில கை வச்சு பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஃபீவர் அடிக்குது. உங்களுக்கு அதிகமா ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், இருங்க டாக்டர் கால் பண்ணின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்கார வச்சு அவன் கையை பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கான். ஜியானா அவனை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல, தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதான்னு சொல்றா. மிஸ்டர் ஷா எதுக்காக நீங்க என்ன ஜியான்னு சொல்லி கூப்பிடுறீங்க, நான் ஜியான் கிடையாது ஆனான்னு சொல்றா. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் மட்டும் உன் கையை பிடிச்சிக்கிற. என் லைஃப்ல யாருமே எனக்கு உண்மையா இல்ல, யார் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அன்புனா என்னன்னு தெரியாத வளர்ந்த என்னுடைய லைஃப்ல எனக்குன்னு ஒரு பொண்ணு வந்தா. அவ தான் சியா. அவளை நான் அளவுக்கு அதிகமா நேசிச்சேன். என்னுடைய மொத்த உலகமாவே அவ தான் இருந்தா. அவளை நான் நிறையவே கஷ்டப்படுத்திருக்கேன், அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கேன். ஆனா அது எல்லாமே நான் எங்க அவளை இழந்துடணுங்கிற பயத்துல தான். ஒரு நாள் அவளுமே என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ இருந்த இந்த மனசுல வேற எந்த பொண்ணுக்குமே இடம் இல்ல, யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே பேசிக்கிட்டே கண்ணை மூடுறான். இதுதான் சரியான வாய்ப்பா இருக்கும். அந்த இல்லீகல் பிசினஸ்க்கான டாக்குமெண்ட் எல்லாம் இந்த ரூம்ல தான் எங்கேயாவது வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதை தேட போறா. அப்போ அங்க வால்ல ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்கு. அதுல ஒரு பொண்ணு வயலின் வசிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அந்த பெயிண்டிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபேமஸான பெயிண்டருடையது. அந்த பெயிண்டிங் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருப்பா. ஆனா அவளுக்கு கடைசி வரைக்குமே கிடைச்சிருக்காது. இப்போ அந்த பெயிண்டிங்கா தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும் கண் வெளிச்சிடறா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் இந்த பெயிண்டிங் ரொம்பவே அழகா இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றா. இந்த பெயிண்டிங்கை ஜியாவுக்காக நான் வாங்கினேன். ஹீரோ ஃபுல்லாவும் டிராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வாங்கினேன். ஏன்னா இது என் ஜியாவுக்கு பிடிச்ச அவருடைய ஃபேவரட்டான பெயிண்டருடைய பெயிண்டிங்னு சொல்றா. ஓ அப்படிங்களா, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இந்த பெயிண்டிங்குள்ளதான் என்னுடைய மொத்த சீக்ரெட் இருக்கு, யாராலுமே இதை ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா இதோடைய சாவி என்னுடைய இதயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். உன்னை பார்க்கும்போது உன் கண்களை பார்க்கும்போது ஜியா இன்னுமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லவும் உடனே இவ்வளவு அவனை பிடிச்சு நகர்த்தி விட்டுட்டு எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பெயிண்டிங்கை பார்த்து ஹாப்பி பர்த்டே ஜியான்னு சொல்லிட்டு இருக்கான். இத்தனை வருஷம் ஆனாலும் அவளுடைய பர்த்டே டேட்டை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. யாருமே என்ன ஆஃபீஸ் வரல. ஆனா ஹீரோயின் காலையிலேயே வந்தா அவளுக்கு தேவையான ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அவ பேக்குக்குள்ள வச்சுக்கிறா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் வந்து நிக்கிறாரு. இன்னும் யாருமே ஆஃபீஸ் வரல, எதுக்காக இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கீங்களேன்னு கேட்குறான். அது வந்து எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்தது, அதனால தான் சீக்கிரம் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. நேற்று நான் உங்களுக்கு கால் பண்ணதுமே என் பாஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லவும் அவளுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறா. ஆனால் இவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரே டவுட்டாக தான் இருக்கு. உங்கள் ஹேண்ட்பேக்கை நான் பார்க்கலாமா, உங்கள் ஹேண்ட்பேக் ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கும் இதே மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி அதை செக் பண்ணுறதுக்காக கேட்குறா. இவன் தான் மேலே சந்தேகப்பட்டு தான் பேக்கை கேட்குறாங்கிறது ஹீரோய்க்குமே புரியுது. பேக்கை தர முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இவனுக்கு சந்தேகம் இன்னுமே அதிகமாகும்னு சொல்லிட்டு இந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வேணும்னே கீழே போட்டுறா. உடனே இவளும் கீழே விழுந்த பொருட்களெல்லாம் அந்த பேக்ல எடுத்து போட்டு அந்த பேக்ல எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறா. ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட்டை ஜிப்குள்ள தான் வச்சிருப்பா. அது அடியில் இருக்கவும் இவனால அதை பார்க்க முடியல.
ஸோ பேக்ல தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போனதெல்லாம் மறுநாள் போர்ட் மீட்டிங் அப்போ ஹீரோடைய ஆஃபீஸில் ரொம்ப பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு அவனுக்குமே தெரியுது. இருந்தாலும் அதை எதையும் வெளிக்கடிக்காம சைலண்டாகவே இருக்கான். இந்த இஷ்யூ ஏற்பட்டதால அந்த ரூயன்லேருந்து எல்லாருமே ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழுதுட்டு இருக்கா. இவன் கண்ணு முன்னாடி அழவும் அவனால தாங்கிக்கவே முடியல. நீ இதெல்லாம் பண்ணலன்னு நான் உன்னை நம்புறேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி அழுதுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ கண்கள் இருந்த கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவளை அங்கிருந்து போக சொல்றான். தென் ஹீரோயினும் நேரா ஷென் கிட்ட வந்து அந்த ஆஃபீஸ்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதோட அவனுக்கு தேவையான சில டாக்குமெண்ட்டையும் அவங்க கிட்ட கொடுக்குறா. அவனுமே ஹீரோயின் கிட்ட ஹீரோவை அவனுடைய ட்ராப்ல சிக்க வைக்க ஒரு பிளான் பண்ணிருக்கதாகவும் அதை சீக்கிரமாவே எக்ஸிக்யூட் பண்ண போறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இவளுக்கு தோணிட்டு இருக்கு. இவளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு 2 பேர் வந்து அவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. கான்ஷியஸ் வந்து பார்க்கும்போது ஒரு பாரணிஞ்ச பில்டிங்கில் தான் ஹீரோயின் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா. அவளுக்கு முன்னாடி அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்தா அந்த 2 பேருமே இருக்காங்க. இவளை யாரை கிட்னாப் பண்ண வச்சது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணல. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் கிட்னாப் பண்ணப்பட்டது தெரிஞ்சு ஹீரோ தான் அவளை காப்பாத்த வரான். இவனுங்களும் ஹீரோயின் தையில கண்ணை வச்சு பக்கத்துல வந்தா இவளை சுற்றுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு, உடைய சாவ விடவும் பல மடங்கு வேதனையா இருக்கும் போதே அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அவங்கள மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன் தலையெல்லாம் அவங்கள நெட்டி விட்டுட்டா அவங்க கிட்ட இருந்தா ஹீரோ பக்கமா ஓடி வந்துடுறா. உடனே ஹீரோவா அதுல ஒருத்தவனை ஷூட் பண்ணிடுறான். அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு ஷென்னுமே வந்துடுறான். அந்த 2 ரவுடிங்கல்ல ஒருத்தவன் எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ண போறான். உடனே ஹீரோ ஹீரோயினை சேவ் பண்ண அவரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா அந்த கன் ஷாட்டை இவன் வாங்கிக்கிறான். அதே இடத்துல ஹீரோ மயக்கமாக நெக்ஸ்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அங்க ஷென்னும் ஹீரோயினும் தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறான். இல்ல என்னாலதான் மிஸ்டர் ஷாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அவர் எப்படி அப்படியே விட்டுட்டு வரதுன்னு கேக்குறா. இதனால இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால நீ வந்தாவா வரலனா போன்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறான். தென் ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹீரோ ரெஸ்ட்ல இருக்கும் போது அவனை பாக்கிறதுக்காக வரா. அவனுக்காக இவன் இவ்வளவு நேரமா வெயிட் பண்றது பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ எனக்காக தான் வெயிட் பண்ணியான்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்றா. அதோட ஹீரோ கிட்ட இன்னைக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன காப்பாத்தந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கிறா. ஹீரோவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்பவும் பொறுமையா அமைதியாவே இருக்கான். இந்த மாதிரியான ஹீரோடைய சேஞ்சஸ்லாம் ஹீரோயின் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இம்பாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவன் எவ்வளவு பெரிய சிடுமுஞ்சா இருப்பான், எவ்வளவு பெரிய ஈகோஸ்டா இருப்பான், ஆனா இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கானேன்னு சொல்லிட்டு சரி நீங்க எதுக்காக என்ன சர்வ் பண்ணீங்கன்னு கேக்குறா. அதான் சொன்னனே 5 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா அவளை என் உயிருக்கு மேல நேசிச்சேன்னு. அவ பாக்குறதுக்கு ஒன்னு மாதிரி தான் இருப்பா. உன்னுடைய கண்களை பார்க்கும்போது உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது அவளை பார்க்குற மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கும்போது அவளுடைய ஞாபகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் அவனை சர்வ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹார்ட் மெல்டிங்கா பேசிட்டு இருக்கான். இல்ல இதுக்கப்புறமா இங்கே இருந்தோம் இவன் இதே மாதிரி ஹார்ட் மெல்டிங்கா பேசி ரிவெஞ்ச் எடுக்க வந்தா நம்ம மனசை மாத்திருவான்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷா எனக்கு டைம் ஆகுது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்போ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போ. என்னுடைய லைஃப்ல நான் மறுபடியும் என்னுடைய ஜியாவை பாப்பேன் நானு கேட்கிறான். ஆக்சுவலி ஹீரோக்கா ஆல்ரெடி ஹீரோயின் தான் ஜியாங்கிறது தெரியும் போல, அவன் ரிவெஞ்சுக்காக தான் வந்திருக்காங்கிறதும் தெரியுது. இருந்தாலும் அவகிட்ட எதையுமே காட்டிக்காம அவ என்ன விருப்பப்பட்டாலும் அதை செய்யட்டுங்கிற மாதிரி அமைதியாவே இருக்கான். சோ ஹீரோ கேட்ட அந்த கேள்விக்கு ஹீரோயின் என்ன பதில் சொல்றானா, இழந்த எந்த பொருளுமே திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கு அர்த்தம் இதுக்கப்புறம் நான் உங்க லைஃப்ல திரும்ப வரவே மாட்டேங்கிறது தான். அவ சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் ஹீரோக்குமே புரியுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஷென்னை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்போ ஷென்னை பார்க்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, அந்த பட்லர் தான் வராரு. அவரை பார்த்ததுமே ஷென்னா அவர்கிட்ட தனியாக பேச போயிடறான். ஹீரோயினுக்கு ரொம்பவும் குழப்பமா இருக்கு. இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அந்த பட்லர் ஆச்சு, அவர் எதுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸா ஷென் கூட பேசுறாரு, ஒருவேளை நமக்கே தெரியாம இந்த ஷென் வேற ஏதாவது பிளான் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குள்ள டவுட் வருது. அவர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஷென் கிட்ட தான் அவர் எதுக்காக வந்தாருன்னு விசாரிக்கிறா. ஹீரோயினுக்கே தெரியாத ஒரு உண்மையை இப்பதான் சொல்றான். ஆக்சுவலி இந்த ஷென் இருக்காலையா வே குரூப்புங்கிற ஒரு பெரிய கம்பெனியோடைய ஓனரா, இப்போ வந்துட்டு போன அந்த பட்லர் கூட இவனுடைய ஆள் தானா. இவன் சொல்லிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஹெல்ப் கூட பண்ணதா சொல்றான். இவனுடைய அடுத்த டார்கெட்டே ஹீரோடைய ஒட்டுமொத்த கம்பெனியும் இவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதானா. இது எல்லாத்தையும் 2 பேருக்காக தான் செய்யறா. அந்த 2 விமன்ஸ் தான் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்றான். அந்த 2 விமன்ஸ் யாருன்னு ஹீரோயின் கேட்க வேற யாரும் இல்ல, ஒருத்தவங்க என் அம்மா, இன்னொருத்தவங்க என்னுடைய ஜியான்னு சொல்றான். அதாவது ஹீரோயினை தான் சொல்றான். ஹீரோவுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு காட்டதா அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கானா. அதனாலதான் ஹீரோக்கு எதிராக இந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானா. இவ்வளவு நாளா ஹீரோயின் இந்த ஷென்னை ஜஸ்ட் ஹீரோவுடைய அடாப்டட் சன், ரொம்ப பாவம் இன்னசென்ட்ல நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இவன் ஹீரோ மேல இவ்வளவு வெஞ்சன்ஸோட இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீ இவ்வளவு நாளா என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ரொம்ப அப்பாவே பியூரா
இருக்க, இன்னசென்ட்டா இருக்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எதிர்பார்த்ததை விடவும் நான் ரொம்ப செல்ஃபிஷானவன், நான் ரொம்ப கொடூரமானவன் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இவனுக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்குங்கிறத ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பட்லர் மூலியமா நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணதானே கேக்குறா. அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு உன்னை எஸ்கேப் பண்ண வச்சேன். ஆனா நீ திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சேன், திரும்ப வந்துட்ட. ஆனா மறுபடியும் நான் உன்னை கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி நெத்தியில கிஸ் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோடி ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி பெட் ரெஸ்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால இதுதான் சான்ஸ் ஹீரோடி கேபின்குள்ள தான் வந்திருக்கா. அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எங்க வச்சிருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பெயிண்டிங் அவன் கண்ணில் படுது. இதுக்கு முன்னாடி கூட ஹீரோ சொல்லிருப்பான் இல்லையா, என்னுடைய எல்லா சீக்கிரட்டி இதுல தான் இருக்கு, இதை யாராலையும் ஓபன் பண்ண முடியாதுன்னு. சோ இந்த பெயிண்டிங்ல தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை நகர்த்தி பார்க்கவும் பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு சீக்கிரட்டான ரூம் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள போய் பார்த்தா அதுல ஒரு லாக்கர் தான் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த எவிடன்ஸ் வச்சிருக்கான் போல. இதோடைய பாஸ்வேர்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சில நம்பர்ஸை போட்டு 2 தடவை ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா பாஸ்வேர்ட் ராங்னு காமிக்குது. லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, இப்பவும் தப்பான பாஸ்வேர்டு போட்டா அதுக்கப்புறம் அதை ஓப்பனே பண்ண முடியாது, பர்மனெண்டா லாக் ஆயிடும் போல. ஸோ அந்த மாதிரி ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பாஸ்வேர்டா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, இதோடைய கீ என்னுடைய மனசுக்குள்ள இருக்குன்னு. ஸோ ஹீரோனுடைய டேட்டா பர்த்தை தான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுது. ஃபைனலா ஹீரோயின் இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இவ கைக்கு கிடைச்சிடுது. அப்போ திடீர்னு அங்க யாரோ வர மாதிரி இருக்கா. அந்த ரூமை விட்டு வெளியில வந்து நின்னுக்கிறா. பார்த்தா அங்க அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக ஹீரோடி கேபின்குள்ள வந்தீங்கன்னு கேட்கறான். அது வந்து ஃபைனான்ஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு இவான் கிட்டே தான் கால் வருது. இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணின்னு சொல்றான். அது என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுடைய தம்பியை ஹீரோ தானே கொண்டதான் நினைச்சிட்டு இருக்கா. அது எதுவுமே உண்மை கிடையாதான். இவங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க பணம் இல்லாம இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் அவங்கள பிடிச்சு வெளியே தள்ள போயிருப்பாங்க இல்லையா, அப்போவே அந்த பையன் இறந்து போயிருக்கானா. ஆக்சுவலி ஹீரோ அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்ததே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதானா. சோ ஹீரோயின் எல்லாம் அவங்க தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க பணம் கூட இல்லாம கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவங்க தம்பிக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி பணம் கிட்ட தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கானா. சோ இந்த ரூயன் தான் வேணும்னே ட்ரிக் பண்ணி ஹீரோ மேல ஹீரோயினுக்கு வெறுப்பு வரணுங்கிறதுக்காகவே அவன் கிட்ட அந்த மாதிரிலாம் அன்னைக்கு போய் சொல்லியிருந்திருக்காளாம். இப்ப அதெல்லாத்தையும் யுவான் ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ஹீரோயினுக்கு பயங்கரமான குழப்பமா இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா எதுக்காக அந்த ஹீரோ என் தம்பி இறந்து போனதை என்கிட்ட இருந்து மறைச்சான், என் தம்பி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லி எதுக்காக என்னை ஏமாத்துறான்னு கேக்குறா. ஏன்னா அது எல்லாமே உனக்காக தான் பண்ணியிருக்கான். உங்க அம்மா அப்பா ஆல்ரெடி இறந்து போனதால அந்த கஷ்டத்தையும் உன்னால தாங்கிக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்த. இதுல உன் தம்பியும் இறந்து போனது தெரிஞ்சா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் தான் ஹீரோ அந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கான்னு சொல்றான். ஹீரோ மாதிரி ஒரு கெட்டவனுக்காக நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுங்கன்னு கேட்டு இவானியே திட்டிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ தப்பான டெசிஷன் எடுத்து தப்பான ஆளா வெறுத்துட்டு இருக்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம். ஆனா ஒண்ணு, நீ எதை பண்ணாலும் அதை நல்லா யோசிச்சு பண்ணு, இல்லைன்னா நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவான் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை ஷென் கிட்ட கொடுக்கலாமா வேணாமா, ஒருவேளை நம்ம தான் ஹீரோவா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள பயங்கரமான குழப்பம் ஏற்படுது. அப்ப கரெக்டாங்க ஷென் தான் வரா. அவங்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணவும் இவளுக்குள்ள இருக்கிற அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணம் மறுபடியுமே ஸ்டிமுலேட் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஆபீஸ் ரூம்ல இருக்கும்போது அவனை பார்க்க ஷென் கூட ஹீரோயின் தான் வரா. ஷென் இப்போ ஹீரோ பார்க்க வந்திருக்கிறது ஹீரோடைய அடாப்டட் சன்னா இல்ல, வே குரூப்போட பிரசிடென்டா வந்திருக்கான். இவ்வளவு நாளா தான் யாருங்கிற தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிருந்திருப்பான். இப்போ ஹீரோ முன்னாடி வந்து நின்று பயங்கர திமிரா பேசிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு திமிரா பேசவும் ரூயன் கூட பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கான். ஏன்னா வே குரூப்போட பிரசிடென்ட் இந்த ஷென்னு தாங்கிறத ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் போல. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எதையும் வெளிக்காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருந்திருக்கான். அவன் பார்வை எல்லாமே ஹீரோயின் மேலதான் இருக்கு. அவன் பிரசிடென்டா வந்திருக்கான், நீ எதுக்காகமா வந்திருக்கேன்னு கேட்க, இது என்ன கேள்வி, நான் ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் வரமா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த ஷென் ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை காட்டி, நீங்க இவ்வளவு நாளா மார்க்கெட்ல பேன் பண்ணப்பட்ட ட்ரக்ஸ் எல்லாம் இல்லீகலா ரீசேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எப்போ யார்கிட்ட எவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்கன்னு மொத்த லிஸ்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை காமிக்கிறான். அந்த பேப்பர்ஸை ரூயனும் எடுத்து பார்த்துட்டு, நீயே ஒரு இல்லீகல் சைல்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோக்கு எதிராவே இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்லி அந்த பேப்பர்ஸை 4 3 கிழிச்சு அவன் மூஞ்சில தூக்கி போட்டுறா. மிஸ் ரூயன் இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டான், எல்லாத்தையும் மாத்திர முடியுமான்னு ஷென் கேட்க, அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீ தான் அவன் கிட்ட கொடுத்தியா, நீ தான் இதெல்லாம் பண்ணியான்னு கேட்கிறா. ஆமா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன், அதனால என்ன இப்பன்னு கேட்கவும் இந்த ரூயன் கடுப்பாகி அவன் பேக்ல இருந்த கன் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண போறா. அப்ப கூட ஹீரோயினுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு அந்த ரூயனுடைய கையை பிடிச்சிருது அந்த கன் ஷாட்டை வேற ஒரு பக்கமா டைவர்ட் பண்ணிடுறான். இவ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான், இப்ப கூட இவளை காப்பாத்த நினைக்கிறீங்களே, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதை எதையுமே கேர் பண்ணிக்கல. ஹீரோயின் கிட்ட, அந்த அளவுக்கா நீ என்ன வெறுக்கிற,
ஃபைனலா உன் ஆசை நிறைவேறிச்சு, நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ் வராங்க. சோ ஹீரோ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த இல்லீகல் பிசினஸ் உடைய டாக்குமெண்ட் எல்லாம் போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க போல. அதனால ஹீரோவையும் ரோயனையும் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. அங்கிருந்து அரெஸ்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி கூட ஹீரோயின் கேட்டா, நான் லாஸ்டா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அட்லீஸ்ட் இப்பயாவது அதை உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உண்மையிலே நீ யாருன்னு கேட்குறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா நினைச்சா அதே செய்யாதா உங்களை ரிவெஞ்ச் எடுக்க தான் இப்போ திரும்ப வந்தேன்னு சொல்றா. அதை கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன், நீ என் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் என்னைக்காவது எப்பயாவது உன்னை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினச்சி உன்னுடைய நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன், இப்போதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்டே பேசிக்கிட்டே வந்து ஷென்னை பார்க்காதப்போ ஹீரோயின் கையில் ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மேன்ஷனில் உனக்காகவே ஒன்று இருக்கு, அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறான். உடனே ஷென் அவன் பக்கத்தில் வரத விலகி போன்னு சொல்லிட்டு ஹீரோனியை அவன் பக்கமாக இழுத்துக்கிறான். அப்போ ஹீரோ ஷென்னை பார்த்து, நீ மற்றவங்க பார்வையில் வேணா நல்லவனா இன்னசென்ட்டா இருக்கலாம், ஆனா உன் மனசுலயும் சரி உன் உடம்புலயும் சரி உன் ரத்தத்திலயும் சரி விஷம்தான் ஓடிட்டு இருக்கு. நீ யாருங்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒரு நல்லா உன் கில்ட்டினஸ்ல இருந்து என்னைக்குமே எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஷென்னு வான் பண்ணிட்டு இருக்கான். அதோட ஹீரோயின் கிட்டையும் ஷாஷ் அண்ட் ஃபேமிலியில யாருமே நம்பாதன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போறான். அதாவது பக்கத்துல நிக்கிற அந்த ஷென்னை தான் நம்பாதன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு போறான். ஹீரோயினும் ஹீரோ கொடுத்த அந்த பொருளை ஷென் பார்க்காத அளவுக்கு அவ பாக்கெட்ல போட்டு மறைச்சு வச்சுக்கிறா. ஹீரோ அரெஸ்ட் ஆகி போகிறது பார்க்கும்போது ஷென்னுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் கிட்ட நம்ம ஃபைனலா ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கும் ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியை சேர்ந்தா யாருமே நம்பாதன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த வார்த்தைகள் தான் இவளை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி சொன்னா இல்லையா அந்த வீட்டில் இவளுக்காக ஏதோ ஒன்று வச்சிருக்கான்னு. ஸோ அது என்னங்கிறத பார்க்க தான் ஹீரோடைய அந்த பழைய மேன்ஷனுக்கு போறா. இந்த வீட்டில் ஹீரோ நமக்காக அப்படி என்னத்தை விட்டுட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா பார்க்கும்போது ஷென்னோடைய ரூமுக்குள்ள போறா. ஷென் தங்கியிருந்தா அந்த ரூமுக்குள்ள ஒரு டிராயிங் இருக்கு, அதை திறந்து பார்க்கும்போது தான் அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோனியே ஷென் அந்த சர்ச்சில் அவன் தலையில அடிப்பட்டப்பதானே பார்த்துருப்பான். ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இவளை ஃபாலோ பண்ணியிருக்கான் போல. ஏன்னா 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு வயலின் காம்படிஷன்ல கலந்துருப்பா. ஸோ அதோடைய போட்டோ கூட இவன் வச்சிருந்திருக்கான். இந்த ஷென் பண்ணதை ஹீரோ சொன்னதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. ஏதோ ஒரு பெரிய சீக்கிரட்டா ஷென் மறைச்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் இவளுக்கு புரியுது. உடனே ஷென்னை மீட் பண்ண தான் போறா. இந்த ஷென் ஒரு சர்ச்சில் தான் இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு எதுக்காக என்ன இங்க வர சொன்னு கேக்குறா. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இங்க தானே மீட் பண்ணோம், இங்க வச்சு தானே உன்னை சர்வ் பண்ண, அதனால தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ஹீரோயின் அவன் கையை உதறி விட்டுட்டு, நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறா. என்னாச்சு சியா, உனக்கு என்கிட்ட இருந்து எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணுமான்னு கேக்குறா. உடனே ஹீரோயினும் அந்த வயலின் வாசிக்கிற போட்டோவை எடுத்து காட்டி, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணது இந்த சர்ச்சில் இல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்து உனக்கு எனக்கு தெரியும். ரொம்ப நாளா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, வேணும்னே என்ன அப்ரோச் பண்ணிருக்க, இன்னசென்ட் மாதிரி என்கிட்ட பழகி என்னுடைய நம்பிக்கையை வாங்கியிருக்க, என்ன யூஸ் பண்ணி உன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்க. ஈவன் என் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆனதுல இருந்து இந்த சர்ச்சில் ஃபயர் பிடிச்சதுல இருந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நீ தான் இருக்க. வேணும்னே எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுன்னு கேக்குறா. ஆக்சுவலி ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சர்ச்சில் ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ரோயன் ஹீரோயின் தலையில அடிச்சு மயக்கமாக்கிருப்பாளையா. அப்போ ஹீரோயின் அன்கான்சியஸ்ல இருந்தப்போ இவன் தான் அந்த இடத்துல தீய வச்சுட்டு ஹீரோயினே அந்த தீ விபத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்திருப்பான். சோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட ஒத்துக்கிறான், அதுக்காக மன்னிப்பும் கேட்கிறான். ஆனா அது எல்லாத்தையும் எதுக்காக பண்ணாங்கிற விஷயத்த இப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த ஷென்னோடைய அம்மா பட்லர் லீ இருக்காரு இல்லையா, அவருடைய அடாப்டட் டாட்டரா. ஒரு நாள் இந்த ஷென்னோடைய அம்மா போதையில ஆக்சிடென்டலா யாரு கூடயே ஸ்டே பண்ணி தான் இவரை பெத்தெடுத்தாங்களாம். அதுவும் ஹீரோடைய எதிர்ப்பு மீறி அந்த பட்லருடைய உதவியோட தான் இவரை பெத்தெடுத்தாங்களாம். ஹீரோக்கு துரோகம் பண்ணதால இவனுடைய அம்மாவை ஹீரோ கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டானா. சோ அதே நினைச்சு இந்த ஷென்னோடைய அம்மாவும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்களாம். அதுவும் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சு கடைசி வரைக்குமே அவனை மேரேஜ் பண்ணிக்காமலே இறந்து போயிருக்காங்களாம். சோ அவங்க அம்மாவுக்காக ரிவெஞ்ச் எடுக்கதான் ஹீரோடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் இவருடைய கண்ட்ரோல கொண்டு வந்ததா சொல்லிட்டு இருக்கா. 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் மேல அப்சஸ்டா இருந்தது தெரிஞ்சுதான் ஹீரோயினை வேணும்னே அப்ரோச் பண்ணிருக்கானா. அதுவும் ஹீரோவுடைய வீக்னஸ் ஹீரோயின் தெரிஞ்சுதான் அவளை வச்சு அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கானா. இப்போ அதெல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்கறான். சோ நீ என்னை யூஸ் பண்ணதா ஒத்துக்கிட்டல, நான் தான் ஒரு முட்டாள் மாதிரி உன்னை நம்பிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. ஆமா நான் உன்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன், நீ ஹீரோக்கு மட்டும் வீக்னஸ் இல்ல எனக்கும் தான். உன்னை நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தனோ அப்பவே உன் மேல லவ்ல விழுந்துட்டேன். அதனால தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல தீ விபத்தை ஏற்படுத்த வச்சு பட்லர் மூலியமா உன்னை அங்கேருந்து எஸ்கேப் ஆக வச்சேன். நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்காத ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா இருந்தது. உன்னை என்னைக்காவது மீட் பண்ணிட மாட்டோமா, உன்னை பாத்திர மாட்டோமான்னு பல தடவை நினைச்சது உண்டு. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் என்னால உன்னை கிவ் அப் பண்ண முடியாது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அப்போ ஹீரோயினும் அவன் மனசுக்குள்ள நம்ம மீட் பண்ணதே ஒரு சூழ்ச்சிங்கும் போது நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஷிப்ல எங்க இருந்து உண்மை இருக்கணும்
யோசிக்கிறா. அதனால அவன் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசுற மாதிரி பேசிட்டு நேரா ஹீரோடைய அந்த மேன்ஷனுக்கு தான் வரா. ஹீரோயின் கிட்ட ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாளையா, அதை தான் எடுத்துட்டு வரா. ஹீரோடைய ரூம்ல போயிட்டு ஒரு லாக்கர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு லெட்டர் வச்சிருக்கான். அதை ஓபன் பண்ணி ஹீரோயினும் படிக்கிறா. அதுல அவளுக்காக என்ன எழுதிருக்கானா, இந்த லெட்டர் நீ படிக்கும் போது நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய ஆசை நிறைவேற்றிருப்ப. நீ என்ன அனுப்பி வச்ச அந்த ஹெல்லில் தான் இருப்பேன். நான் உன்னை நிறையவே கஷ்டப்படுத்திருக்கேன், நிறையவே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு. இந்த பேப்பர்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், இந்த நபரை போய் பாரு. அவங்களால கண்டிப்பா உனக்கு உதவி கிடைக்கும். நீ இங்கிருந்து கிளம்பி யாருடைய கண்ட்ரோல் இருக்காம உனக்கான ஃப்ரீடமான வாழ்க்கையை தேடிப்போ. இதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப்ல யாருமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. உன்னுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணு. உனக்காக எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கான். ஆக்சுவலி இவ்வளவு நாளா ஹீரோயின் தான் பிளான் போட்டு ஹீரோவை சிக்க வச்சு அந்த டாக்குமெண்ட் திருடி அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுதான் நினைச்சிட்டு இருக்காளையா. அது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையிலே ஹீரோயின் தன்னை ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறான். தன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது அவனுடைய ஆசையா இருக்குங்கிறத உணர்ந்து அவ ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கா. அவ பண்ண எல்லா சூழ்ச்சியும் தெரிஞ்சிருந்ததா எல்லாத்தையும் கண்டு காணாம இருந்திருக்கா. இப்ப அதெல்லாமே இவளுக்கு தெரிய வரவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. மறுநாள் ஷென்னிங்க ஹீரோயினே மேரேஜ் பண்ணிக்கா. அந்த பிரேயர் ஹால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுமே வெட்டிங் ட்ரெஸ்ல தான் ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா ஷென்னை பார்க்கல, நேரா ஹீரோ பார்க்க தான் ஜெயிலுக்கு போறா. அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல அவளை பார்க்கவும் இவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்றான். நான் இங்க வந்தது இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பிரைஸ் வாங்கல, உங்ககிட்ட சில கேள்வி கேட்க தான் வந்தேன். இது எல்லாத்தையும் நீங்க வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இந்த கேஸ்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும், இந்த ஜெயில இருந்து உங்களால தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சிருந்தோம். எதுக்காக இங்க இருந்து வெளியில வரலன்னு கேக்குறா. ஏன்னா என்னோட இந்த நிலைமை நீ உன் கையால எனக்காக கொடுத்த பனிஷ்மெண்ட். அது எப்படி நான் ஆசை பண்ணிக்காம போவேன். நீ ஆசைப்பட்டது இதுதானே, சட்டத்தால என்ன தண்டிக்க நினைச்ச, அதனால தான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன்னு சொல்றான். அதோட ஹீரோயின் கிட்ட ஃபைனலா ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்னு சொல்றான். அது என்னன்னு கேட்கவும், நான் கடைசியா உன்னை ஒரே தடவை கிஸ் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லவும் ஹீரோயினும் பக்கத்துல வந்து நிக்கிறா. இவனும் ஹீரோயின் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஷென்னை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க அந்த சர்ச்சில் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவ இதுக்கப்புறம் வரமாட்டான்னு முடிவு பண்ணி அவளுக்காக வாங்கிட்டு வந்த ரிங்கு பொக்கேன்ட்டு எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என் லைஃப்ல நிறைய துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்து டயர்ட் ஆகி போயிருந்த என்னுடைய லைஃப்ல ஒரு பிரகாசம் மாதிரி, ஒரு நைட்டிங்கல் மாதிரி தான் நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த. என் வாழ்க்கையில நான் மீட் பண்ண, நான் சந்திச்ச ஒரு உள்ளதமான உள்ளனா அது நீ மட்டும்தான். நான் உன்னை நிறையவே ஹர்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்துக்குமே நான் மன்னிச்சிட்டு ஃபைனலா நான் உன்னை விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் அழுதுகிட்டே, உங்க நைட்டிங்கல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினா நான் உங்களை மன்னிச்சிருவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கியூட்டா தான் சொல்லிட்டு போறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இரவு ஜெயில வச்சு மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டை விட்டே வந்து அப்ராட்ல தான் செட்டில் ஆகியிருக்கா. இப்போதைக்கு ஹீரோயின் அவ ஆசைப்பட்டபடியே ஒரு ஃபேமஸான வயலினிஸ்டா தான் இருக்கா. ஒரு முக்கியமான ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் அவசரமா போயிட்டு இருக்கா. அவ இறங்க வேண்டிய இடத்துல வந்து டிராப் ஆகிக்கவும் அந்த கார் அங்கிருந்து கிளம்பிடுது. அப்பதான் ஞாபகம் வருது அவனுடைய வயலின் அந்த கார்ல தான் இருக்குங்கிறது. ஒரு நிமிஷம் காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கார் அங்கிருந்து கிளம்பிடுது. இப்போ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ தான் கையில வயலினோட வந்து நிக்கிறான். அங்க ஹீரோவை பார்க்கவும் ஹீரோனிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஹீரோவை பார்த்து அவனுக்கு ஓகே சொல்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. எப்படியோ ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.